வீடியோ வந்து இந்த கல்யாண ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்ல பொண்ணுங்க, அவங்களுக்காக தான் சொல்றோம். வீட்டுல மாப்பிள்ள பார்க்க வரும்போது அங்கிள் மாதிரி இருக்கா, மண்டையில முடியல, இப்படி பையனை பார்த்து தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அந்த பையன் காலேஜ் படிச்சு முடிக்கும் போது 21 வயசு ஆகும். அதுக்கப்புறம் வேலைக்கு போனா 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வீடு இருக்கிறவங்க ஓகே, வீடு இல்லாத பையன் தான் என்ன பண்ணுவான், அவனுக்கு செலவுக்கு போயிட்டு வீட்டுல கொஞ்சம் கொடுப்பான். அவன் டூருக்கு போறது, அவன் ஹாப்பினஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு நான் கொடுப்பான். 10,000 ரூபாய் சம்பளம் 15,000 20,000 ஆகும். அப்புறம் தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அவன் லேண்ட் வைக்கிறதோ வீடு வைக்கிறதோ இருக்கட்டும். இதுக்கு நடுவில் அப்ப அவனுக்கு ஏஜ் ஆகும்போது மண்டையில முடி நரைச்சிடும், அல்லனா முடி கொட்டும். இதுக்கு டைம் ஆகும். இந்த பொண்ணு பார்க்க வரும்போது வீட்டுல இருந்து வீடு இருக்கா, கார் இருக்கா, லேண்ட் இருக்கான்னு எல்லாம் பாக்குறீங்க. ஆனா பையனும் எங்க இருக்கணும். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சிருக்கிறவங்களும் ஓகே, இல்லாத பையனுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா 25 வயசு 30 வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு அவங்களுக்கு ஆசையா தான் இருக்கு, 25 வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா என்ன பண்றது, வீட்டு கஷ்டத்தினால ஆசைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு எல்லா கடமைகளும் முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் வரும்போது இவங்களுக்கு ஒரு டயலாக், ஐயோ பையன் ஏஜ் ஆயிருக்கா, சொட்டை இருக்கு, தயவு செஞ்சு எந்த பொண்ணும் பையனை பத்தி இப்படி சொல்லாதீங்க. அவங்க இவ்வளவு வெயிட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணத்தை தெரிஞ்சுக்க பாருங்க. அசால்ட்டா அப்படி சொல்லி விட்டுறாதீங்க. முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், ஆனா இப்போ நிறைய ஒரு அண்ணன்